போலீஸ் மா அதிபரை நடுத்தரவில் படுகொலை செய்யும் முயற்சி தொடர்பில் வெளியிட்ட கூற்று தொடர்பிலேயே சட்டத்திரணி சாகர காரியவசம் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகத்துக்கு இன்று காலை அழைக்கப்பட்டிருந்தார். அவர் கடந்த 3ஆம் திகதி இந்த கூற்றை வெளியிட்டிருந்தார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய புலனாய்வு அதிகாரிகள் சந்தேக நபர் தண்டனை சட்டக்கோவையின் 102வது பிரிவின் கீழ் குற்றம் ஒன்றுக்கு உடந்தையாக செயற்படுதல், 108வது பிரிவின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றம் ஒன்றுக்கு உதவி ஒத்தாசை புரிதல், 114வது பிரிவின் கீழ் ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக செயல்பட அனுசரணை அளித்தல், 120வது பிரிவின் கீழ் அரசாங்கத்துக்கு எதிராக துரோகம் அல்லது அவமதிப்பு இழைத்தல், 186வது பிரிவின் கீழ் அரசு அதிகாரி ஒருவருக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதாக தெரிவித்தனர். சந்தேக நபர் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் உட்பட 3 முறைப்பாடு செய்துள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் கடந்த 6ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு விடயங்களை அறிக்கையிட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபரின் செயலினால் ஏதேனும் ஒரு குற்றத்தை செய்வதற்கான சதியும் தூண்டுதலும் இடம்பெற்றுள்ளதால் இதன் மூலம் போலீஸ் மா அதிபரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பின்னர் சந்தேக நபரான சாகர காரியவசம் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி சம்பத் மிண்டிஸ் தமது தரப்பு வாதங்களை முன்வைத்து பிணை கோரிக்கையை விடுத்தார். சந்தேக நபர் ஒரு கட்சியின் தலைவர் என்ற வகையில் பண்புள்ள சமூகத்தின் நல்வாழ்வுக்காக மொழியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என நீதவான் இதன்போது சுட்டிக்காட்டினார். சந்தேக நபர் சர்ச்சைக்குரிய கூற்றை ஊடகங்கள் முன்னிலையில் வெளியிட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபரை வீதியில் அடித்துக் கொள்வார்கள் என சந்தேக நபர் வெளியிட்டுள்ள கருத்து மிகவும் பாரதூரமானது எனவும் நீதவான் குறிப்பிட்டார். இதன்போது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி சம்பத் மிண்டிஸ் சந்தேக நபருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் உள்ள குற்றச்சாட்டுகள் தெளிவற்றவை என கூறினார். தண்டனை சட்டக்கோவையின் 296வது பிரிவின் கீழ் உயிரோடு இருக்கும் ஒரு நபரை அடிப்படையாக கொண்டு குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியாது என ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். சந்தேக நபர் தனது சர்ச்சைக்குரிய கூற்றின் மூலம் போலீஸ் மா அதிபர் கொலை செய்யப்படுவார் என கூறவில்லை எனவும் மாறாக அவ்வாறானதொரு சம்பவம் நடப்பதை தாம் விரும்பவில்லை என்பதையே அவர் கூறியதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதவான் தனிநபர் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு சட்டம் கடமைப்பட்டுள்ளது எனவும் ஒரு நீதிபதியிடம் கூட நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம், அடித்து கொன்றுவிடுவார்கள் என கூறினால் அது மிகவும் பாரதூரமான நிலைமையை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த சம்பவம் தொடர்பில் மன்னிப்பு கோரி வருத்தத்தை தெரிவிக்க சந்தேக நபர் தரப்பு உத்தேசிக்கவில்லையா எனவும் நீதவான் வினவினார். அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி சட்டத்திரணி அது தொடர்பில் சந்தேக நபர் தரப்பு போலீஸ் மா அதிபருக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மீண்டும் கேள்வியொன்றை எழுப்பிய நீதவான் மன்னிப்பு கோரவில்லையா என கேட்டார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்திரணி சம்பவம் தொடர்பில் வருத்தத்தை மட்டுமே தெரிவித்துக் கொள்வதாக மீண்டும் குறிப்பிட்டார்.